குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் ஏற்படக்கூடிய சட்ட பிரச்சனைகள் என்ன? சிறார்கள் ஜுனைல் வண்டி வாகனம் ஓட்டினால் அதனால் ஏற்படக்கூடிய சட்ட பிரச்சனைகள் என்ன? விபத்து தொடர்பாகவும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? கோவல் நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு மோட்டார் வாகன விபத்து சட்டம் 1988 இது தொடர்பாகவும் மற்றும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் ஏற்படக்கூடிய சட்ட பிரச்சனைகள் என்ன? சிறார்கள் ஜுனைல் வண்டி வாகனம் ஓட்டினால் அதனால் ஏற்படக்கூடிய சட்ட பிரச்சனைகள் என்ன? மற்றும் விபத்து தொடர்பாகவும் இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது என்கின்ற தொகுப்பை இன்று நாம் காண இருக்கின்றோம். டிடி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக டிடி கேஸ்னால் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் காவல்துறையினால் அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த என்னென்ன பிரிவுனா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 அந்த சட்டத்தின்படி அபராத தொகை அண்டர் செக்ஷன் 185 பிரிவின் கீழ் முதல் முறையாக தவறு செய்தால் 10,000 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்னா வண்டி பறிமுதல் செய்வாங்க காவல்துறையினர். ஏன் பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் காவல்துறை ஒரு வாகனம் விபத்து, ஒரு வாகனம் குடித்து விட்டு வாகனம் ஓட்டியிருக்கான்னு கண்டறியப்பட்டாங்கன்னா அவங்க பிரீத் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரீத் அனலைஸ்னா ஒரு 30% mg அந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த தவறு செஞ்சுருக்காங்கன்னு உறுதிப்படுத்துவாங்க. அதில் ஏதாவது சில முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க காவல்துறை நியர்பை இருக்கிற ஜிஹெச்சில் அரசு பொது மருத்துவமனையில் அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணி இந்த தப்பு செஞ்சுருக்காங்கன்றதுல சொல்லுவாங்க. அதில் நம்ம செலான் கொடுக்கும்போது அண்டர் செக்ஷன் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி நமக்கு அந்த பிரிவின் கீழே 175 பிரிவின் கீழே நம்ம வழக்கு பதிவு செஞ்சு நம்ம செலான் கொடுப்பாங்க. அந்த செலானில் நமக்கு 0ன்னு கொடுப்பாங்க. இப்போ 0ன்னு கொடுத்தாங்கன்னா அதில் நம்ம அபராத தொகை 2 விஷயங்கள் முக்கியமாக நம்ம டிராஃபிக் ரூலில் கவனிக்க வேண்டியது. ஒன்று, ஜுனைல் சிறார் சிறுமியர் இவங்க 2 பேரும் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டாலும் இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இந்த 2 இதுக்கும் மட்டுமே எப்பயுமே நீதிமன்றத்து மூலிமா அவங்க அபராத தொகையை செலுத்த நேரிடும். மற்ற தொகைகள் எல்லாமே அவங்க நேரடியாக கூட செலுத்திக்கலாம். இந்த 2 இது மட்டும் எப்பயுமே இந்த தப்பு செஞ்சுருக்காங்களா தெரியலையா அப்படின்றத உறுதிப்படுத்துறது நீதிமன்றத்தில் தான் அந்த ஃபைன் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இந்த டிடி கேஸ் பொறுத்தளவுக்கு எப்பயுமே அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு உறுதிப்படுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் ஷீட் போடுவாங்க. அது ஒரு சின்ன குற்றப்பத்திரிக்கை மாதிரி அதில் விசாரிச்சில் இதில் நடந்ததுன்னு சொல்லி அதை நீதிமன்றம் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு யார் தவறு செஞ்சு வண்டி ஓட்டினாங்களோ அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவங்க ஃபைன் கட்டி ஆகணும். இதுக்கிடையில் பொதுமக்கள் எப்பயுமே ஒரு பொதுமக்கள் கேள்வி என்னென்னா, டிடி கேஸ் போட்டாங்கன்னா ஏன் வண்டி போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் ஏன் வண்டி இடைக்காலமாக ரெக்கவரி பண்ணுறாங்கன்னா, ஒரு குடிச்சுட்டு வாகனம் ஓட்டினா அந்த வாகனத்தை பறித்து வச்சாதான் அவர் அந்த அபராத தொகையை செலுத்துவார். ஒன்று. 2வது, சில நேரங்களில் அவர் அந்த வாகனத்தை குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு அவர் வாகனத்தை கையில் கொடுத்தாச்சுன்னா அவரால் நார்மலாக இருக்கிறவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அவர் ஓட்டிட்டு போய் யாராவது விபத்து ஏற்படுத்தக்கூடாதுக்காக தான் இந்த வாகனத்தை இடைக்காலமாக பதிவு பண்ண வாகனத்தை பறித்து வைக்கிறாங்க. 2வது என்னன்னா, சப்போஸ் நமக்கு வாகனம் வேணும், ஏதாவது அவசரமாக ஏதாவது வேலைன்னா நம்ம வேறு ஏதாவது அரசு நம்மக்கிட்ட இருக்கிற அசல் ஆவணம், வண்டியோடைய ஆர்சி புக்கு இல்லை நம்மளுடைய டிஎல் ஒரிஜினல் லைசன்ஸு அதை இது மாதிரி கொடுத்து நான் இது மாதிரி ஃபைன் தொகையை கட்டிக்கிறேன், எனக்கு அவசரமாக வாகனம் தேவைப்படுது, இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி, இல்லை நான் ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன் அந்த வண்டியை சொல்லி ஏதாவது நமக்கு தேவை அவசரம்னா அந்த மாதிரி காவல்துறைக்கு சரியான காரணங்கள் சொல்லி நம்ம அதை அவங்ககிட்ட வண்டியை பெற்றுக்கொண்டு வரலாம். முக்கியமாக அவங்க காவல்துறை தற்காலிகமாக காவல்துறைக்கு வாகனத்தை தான் பறிக்கிறாங்கன்னா அதனால் வேறு பின்விளைகள் ஏற்படக்கூடாது, அவங்க போய் வேறு எதாவது இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பிரச்சனைகளுக்காக அவங்க அந்த வாகனத்தை இடைக்காலமாக 1 or 2 டேஸில் நம்ம அந்த ஃபைன் செலான் கட்டுற வரையும் நமக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் அடுத்தது என்னென்னா, நம்ம அடுத்தபடி பார்க்கறது என்னன்னா, சிறார்கள் ஜுனைல் சிறார் சிறுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜுனைல் அவங்க அவங்க ஏதாவது தப்பு பண்ணி வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த அது எந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்வாங்கன்னா அண்டர் செக்ஷன் 199A அந்த பிரிவின் கீழ் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டின் படி அவங்களுக்கு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு அவங்க அது யார் வண்டி கொடுத்தாங்களோ வண்டி ஓட்ட நபருடைய அப்பா அம்மா அல்லது பாதுகாவலர் அல்லது வண்டியுடைய உரிமையாளர் யார் ஆட்சி பூர்வ அவங்க 3 பேரில் யாரை ஒன்றா அவங்க வழக்கில் சேர்ப்பாங்க. இப்போ இந்த வழக்கில் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு 25,000 தண்டனை 25,000மும் 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக சென்னையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு எஸ்ஐ மேலே ஒரு சின்ன பையன் இடிச்சிட்டாரு.
அதுக்கு வந்து காவல்துறையினர் கைது செஞ்சு அவங்கள வந்து பேரண்ட்ஸுக்கு பாதுகாவலர் பேரண்ட்ஸ் வந்து கைது பண்ணி தான் நடவடிக்கை எடுத்தாங்க. இது ஏற்கனவே வந்து இந்த சிறார்கள் வந்து நம்ம வாகனங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து விபத்து ஏற்படுத்திட்டாங்கன்னா அதுக்கு பாதிப்பு வந்து வண்டியுடைய ஓனரு, வண்டி யார் பாதுகாவலர், இல்லை அப்பா அம்மா, இது எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. 3வது, நம்ம வந்து வண்டி இன்சூரன்ஸ் இல்லாமல் என்னென்ன ஓட்டினா பிரச்சனைகள் ஏற்படும்னா, இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனங்கள் ஓட்டினா 2000 ஃபைன் போடுவாங்க. ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டினா 1000 ஃபைன் போடுவாங்க. ட்ரிபிள்ஸ் 3 பேர் வண்டி வாகனம் ஓட்டினா 1000 ஃபைன் போடுவாங்க. ஓவர் ஸ்பீடு ஓட்டினா 1000 ஃபைன் போடுவாங்க. 1000 to 5000 வரைக்கும் கூட போடுவாங்க ஓவர் ஸ்பீடுக்கு. அதே போல் நம்ம நோ பார்க்கிங்கில் போனால் அதுக்கு 500 போடுவாங்க. நோ என்ட்ரியில் போனால் அதுக்கு 500 போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க. இப்படி வந்து தொடர்ந்து வந்து நம்ம இந்த சட்டத்திட்டங்கள் வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விழிப்புணர்வாக வாகனங்கள் ஓட்டலாம். இதில் வந்து சிக்னல் போட்டிருக்காங்க, சிக்னல் நம்ம ஓவர்லேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் ஃபைன் போடுவாங்க, அதுக்கும் 1000 போடுவாங்க. இப்போ நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, மற்ற தவறுகளுக்கெல்லாம் ஸ்பாட் ஃபைன் அவங்களே காவல்துறையினர் ஈச்சலன்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. இந்த சிறாருக்கும் இந்த டிடி கேஸுக்கு மட்டும் நம்ம காவல்துறை வந்து அவங்களுக்கு ஃபைன் போடுற அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. அவங்க வந்து இந்த தவறு செஞ்சுருக்காங்கன்னு தான் காவல்துறை உறுதிப்படுத்த முடியும் வச்சு அதை தண்டனையை வந்து கொடுக்கறது வந்து நீதிமன்றத்து மூலயமா நம்ம அவங்க வந்து அதை வந்து அவங்க ஃபைன் கட்டக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அதே மாதிரி டிடி கேஸுக்கு வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவில் வந்து காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபைன் கட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து லைசன்ஸ் வந்து போலீஸ் காவல்துறையினர் வந்து ஆர்டிஓக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த கேஸ் இவருக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது அவங்கள வந்து அவங்களுடைய லைசன்ஸ் வந்து 3 மாதம் வந்து இடைநீக்கம் பண்ணி வைப்பாங்க. அது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம்ம அதனால் காவல்துறையினர் வந்து இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு சீரியஸாக ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் வந்து இந்த காவல்துறை வந்து ஒரு டிராஃபிக் ரூல்ஸில் பொதுவாகவே வந்து ஒரு யார் ஃபைன் போடணும் அப்படின்னா மினிமம் ஒரு எஸ்எஸ்ஐ, ஒரு ஏஎஸ்ஐ அந்த ரேங்கு குறைவாக இல்லாமல் தான் நமக்கு வந்து வழக்கே பதிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. மற்றபடி கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள்லாம் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்போ இது மாதிரி டிடி கேஸில் பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களை வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா காவல்துறை வந்து பறிமுதல் செஞ்சுட்டாங்கன்னா அதை எப்படி மீட்கிறதுனா, முக்கியமாக வந்து நம்ம அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாகனங்கள் பறிமுதல் செஞ்சாங்கன்னா நம்ம அந்த வாகனங்கள் பறிமுதல் செஞ்சாங்கன்னா ஒன்று பணத்தை நம்ம ஃபைன் போட்டுருந்தாங்கன்னா ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டா வாகனத்தை கொடுத்துருவாங்க. 2வது, நம்ம வந்து அவசர தேவைன்னா நம்ம ஏதாவது அசல் ஆவணங்கள் வந்து ஒரு ஆர்சி புக்கோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ ஒரிஜினல் ஆவணத்தை கொடுத்துட்டு நம்ம வாகனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். 3வது, இடைக்காலமாக தான் அதை வந்து நம்ம வந்து இது பண்ண பறிமுதல் செய்ய வச்சு அதை வந்து நம்மகிட்ட பர்மனெண்ட்டாக பறிமுதல் செய்ய அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி நமக்கு அதையும் மீறி நமக்கு பிரச்சனையாச்சா நம்ம காவல்துறை நீதிமன்றத்து மூலயமா நம்ம வாகனங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி நான் அந்த தவறு செஞ்சேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இதை நான் பணத்தை கட்டி முடிச்சிட்டேன், நான் வாகனங்கள் கொடுங்க, நம்ம நீதிமன்றத்து மூலம் நம்ம நீதிமன்றத்து மூலம் நம்ம அது தேவையான நம்ம பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம். சிறார்கள் ஜுனைல் வண்டி ஓட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 3 விஷயம் காவல்துறை முழுசாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாகனங்கள் வந்து அந்த ஃபைன் கட்டுற வரையும் நம்ம வந்து வாகனங்கள் பறிமுதல் செய்வாங்க. 2வது வந்து அவங்களுக்கு வந்து இந்த வண்டியோட ஓனர் யாரோ அவங்களுக்கு வந்து ஆர்சி புக்கு வந்து 12 மாதம் இடைக்காலமாக தற்காலிகமாக நிறுத்தி வைப்பாங்க. 3வது வந்து அவங்க பெற்றோரோ பாதுகாவலரோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது சிறார்கள் நம்ம கவனமாக வாகனத்தை கொடுக்காம நம்ம கவனமாக பார்த்து அதை நடைமுறை நம்ம செய்யணும். வாகனங்களுக்கு வண்டி ஓட்டும் போது 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ நம்ம வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா இன்சூரன்ஸும் டிரைவிங் லைசன்ஸும் இந்த 2மே ரொம்ப மஸ்ட்டு. இது வேலிடாக இருக்கா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, நம்ம வேலிடாக இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, நமக்கு டைம் முடியாமல் வேலிடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதில் வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்க்கணும்னா, ஒரு வாகனங்களை இயக்கும்போது இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த விபத்து யார் அதில் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட நபருக்குன்னா, வாகனங்கள் யார் அந்த உரிமையாளரோ அந்த உரிமையாளர் பேர் யாரோ அவங்கள தான் வாகனங்கள் கொடுக்கணும். இப்போ பொதுவாக சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு நபர் வந்து அவர் வீட்டில் ஒரு பழைய வாகனம் இருக்குது, அவர் பேரில் ஆர்சி புக்கு அவர் பேரில் இருக்குது, பழைய வாகனம் இருக்குது. ஒரு உறவினர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இது என்ன மாமா, ஏதோ உறவினர் பேர் சொல்லி சும்மா தானே இருக்குது, நான் எடுத்து போய் வண்டி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. சரிப்பா நீ எடுத்து போய் யூஸ் பண்ணுப்பான்னு சொல்லி அவர்கிட்ட வாகனத்தை அன்பளிப்பாக கொடுத்துறாரு, நீ இதை வாகனத்தை வச்சிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் எடுத்துன்னு போய் அந்த வாகனத்தை சரி செஞ்சு அவர் பயன்படுத்தி வர்றாரு. இது பயன்படுத்தும் போது அவருக்கு என்ன ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னா, திடீர்னு வந்து அவர் அந்த வாகனத்தை எடுத்துன்னு போனார் இல்லையா, அவர் ஒரு விபத்து பண்ணிடுறாரு. விபத்து பண்ணும்போது அந்த விபத்தால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து வண்டியுடைய அசல் ஓனர் பார்க்கும்போது யார் வண்டி வாங்கிட்டு வந்தாருன்னு அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் பேரில் இருக்குது, மாறாமல் இருக்குது, பேர் மாறாமல் இருக்குது. இப்போ பேர் மாறாமல் இருக்கிறதால பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணுறாரு,
யார் பேரில் இது மாதிரி வண்டி ஓனரோ அவங்க பேரில் தான் அவங்க வழக்கு போடுறாங்க. அப்போ அது வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு அதில் வந்து அவங்க நஷ்டீடு கேட்டு நஷ்டீடு பெற்று அவங்க திரும்ப வராங்க. எனக்கு வந்து நீங்கள் இதை நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நான் வண்டி விற்றுட்டேன் போயிட்டேன் வந்துன்னு சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் என்ன சிக்கல் முடிவு என்னன்னா, யார் ஓனரோ அவங்க லைபிள் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. நீதிமன்ற உத்தரவு நம்ம கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி வருது. அதனால் வண்டி வாகனங்கள் வந்து நம்ம எத்தனை வண்டி வந்தாலும் நம்ம யார்ட்டையா கொடுக்குறோம், நண்பளிப்பாக கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது வாகனங்கள் நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா கூட நம்ம வந்து முதல்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம கோஆப்ரேட் பண்ணணும். இல்லை நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சான்றதை நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் ரொம்ப பெரிய பாதிப்பை நமக்கு வந்து வண்டி ஓனர்ன்ற முறையில் நமக்கு நிறைய ஏற்படும். அடுத்தபடியாக நம்ம லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு வாகனங்கள் இயக்கினா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட நபர் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது வண்டிக்கு வந்து வண்டி ஓனர் வந்து வண்டி ஓட்டின நபர் வந்து லைசன்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் வந்து அவருக்கு வந்து நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் தரப்போ அவங்க வந்து ஒரு பதில் போடுவாங்க நீதிமன்றத்தில். எப்பயுமே ஜென்ரலாக வந்து நீதிமன்றத்தில் இது மாதிரி வழக்கு ஆச்சுன்னா அவங்க சொல்கிற ஒரே பதில்னா வண்டிக்கு லைசன்ஸ் இல்லைங்க, நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்க முடியாதுன்னா வந்து இன்சூரன்ஸ்காரங்க அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனால் அதுக்காக இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினாலே 5000 ஃபைன் போடுறாங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் இல்லாமல் போட்டால் 2000 ஃபைன் போடுறாங்க. இப்போ இந்த 2 இல்லாமல் வாகனங்களில் மற்ற நம்ம சாதாரண நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம இப்போ பார்த்தோம். மேலும் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த சட்டம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கலந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.